எலும்பில் கேன்சர் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து வலி இருக்கும், எலும்பில் ஒரு வீக்கம் இருக்கும். இந்த வலியும் வீக்கமும் வந்த உடனே டாக்டர்கிட்ட காட்டி ஒரு எக்ஸ்ரேவோ இல்லை ஒரு எம்ஆர்ஐயோ ஒரு சிடி ஸ்கேனோ எடுத்து பார்த்தோம்னா போன் கேன்சரை கண்டுபிடிக்கலாம். கை விரலோ கால் விரலோ துண்டாயிடுச்சுன்னா அது சேர்க்கணும் அப்படிங்கிற பதட்டம் இருக்குமே ஒழிய அதை எப்படி எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட அந்த பார்ட்ஸை வந்துட்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்துட்டு கொஞ்சம் நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பொதுமக்கள்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. ஸ்மோக்கிங் அறவே அவாய்ட் பண்ணணும். நீங்கள் போன் ஹெல்த்தை நல்லா வந்து வச்சுக்கணும் அப்படின்னா ஸ்மோக்கிங், ஆல்கஹால், மற்ற போதை பழக்கங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கூடாது. நிறைய அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் இப்போ வந்துருச்சு போன் கேன்சருக்கு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது வந்து இந்த மனித குலத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஒரு ஹிப் ரீப்ளேஸ் பண்ணோம்னா அதோடைய லைஃப் ஸ்பேன் வந்து 15 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஃபாரின் ஸ்டாண்டர்ட். பட் இந்தியன் சினாரியோவில் 25 வருஷமாக ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லேயே கலந்துக்கிறாங்க. ஸோ அதனால் இதை தைரியமாக பண்ணிக்கலாம். ஏன் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னா உடற்பருமன் வந்து அதிகமாக எலும்புகளுடைய தேய்மானம், மூட்டு வலி இதெல்லாம் அதிகமாகும். அதனால் ஒரு மனிதன் உடற்பயிற்சி ஒரு வாரத்திற்கு 150 நிமிடமாவது பண்ணணும். ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமான இந்த உடலுக்கு அவனை வந்து அந்த ஃப்ரேம் போட்டு காமிக்கிறதே வந்து அதனோட எலும்புகள் தான். இப்போ முக்கியமாக அந்த எலும்புகளில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அது எப்படி தீர்க்கலாம் அப்படின்றது நம்மளுடைய பல்வேறுபட்ட சந்தேகங்களை விளக்கங்களுக்கும் தெளிவாக பதில் சொல்ல காத்திருக்கிறார் எலும்பு மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் காளிதாஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இருந்ததுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம கிடைச்ச ஒரு பெருமையும் கூட. இந்த நாளில் அவருடைய நம்ம ராணி குழுமத்தின் சார்பாகவும் ராணியின் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வணக்கம் டாக்டர். அன்பார்ந்த ராணி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். தேங்க்யூ டாக்டர். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். டாக்டர், ஒரு மனுஷனுக்கு முக்கியம், அதாவது என்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து பாடிக்கு வந்து எலும்பு தான் உள்ளே இருக்கிற போன் தான் நமக்கு முக்கியம். ஸோ அந்த போனை வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு சரி ஒரு முறையில் மற்ற ஸ்கின்னுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாதுகாப்பான மெத்தட் வந்து வெளியில் எதனா அடிபட்ட ஆயின்மெண்ட் போட்டுக்கிறதோ மற்ற எதனா பண்ணிக்கிறாங்க. ஆனால் போனை பாதுகாப்பாக வச்சுக்கிறது என்ன பண்ணணும் டாக்டர்? நம்ம உடம்புல மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் நம்ம கொடுக்குற ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஒரு ஹார்ட்டு, ஒரு மூளை, ஒரு சிறுநீரகம், இதுக்கெல்லாம் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதை பற்றி நிறையா கேட்போம். ஆனால் எலும்பை பற்றி நிறைய பேர் வந்துட்டு யோசிக்கவே மாட்டோம். தலை முதல் பாதம் வரை நம்ம உடம்புல வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன், போன் தான். ஸோ அந்த போனை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா அந்த போன் தான் உங்களை வந்து நடக்க வைக்குது, உங்களை பேலன்ஸ் பண்ண வைக்குது, உங்களுக்கு மசில் பவர் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எலும்போட மஜ்ஜையிலிருந்து ரத்தம் உற்பத்தி ஆகுது. கால்சியம், பாஸ்பரஸ், இந்த கால்சியம் மெட்டபாலிசம், தைராய்டு மெட்டபாலிசம் எல்லாத்தையுமே வந்துட்டு பங்கெடுத்துக்கிறது இந்த போன். ஸோ இந்த போனை வந்துட்டு பாதுகாக்கிற வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்துட்டு சரிவிகித உணவு சரியான நேரத்தில் எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிவிகித உணவுனா புரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் கம்பைண்டாக இருக்கிற மாதிரி ஒரு சரிவிகித உணவு சரியான நேரத்தில் அப்படின்னா டைமுக்கு சாப்பிட்றணும். கண்டிப்பாக ஒரு 8 ஹவராவது நைட் ஸ்லீப் இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு. இதுக்கு அடுத்தது வந்து உடற்பயிற்சி. ஏன் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னா உடற்பருமன் வந்து அதிகமாக எலும்புகளுடைய தேய்மானம், மூட்டு வலி இதெல்லாம் அதிகமாகும். அதனால் ஒரு மனிதன் உடற்பயிற்சி ஒரு வாரத்திற்கு 150 நிமிடமாவது பண்ணணும். அது வந்து மிக மிக முக்கியம். ஸோ உணவு
உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் முடிஞ்சதுன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். அதை வந்துட்டு எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் வந்துட்டு பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பை நம்ம உருவாக்கிக்கணும். இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் அறவே அவாய்ட் பண்ணணும். நீங்கள் போன் ஹெல்த்தை நல்லா வந்து வச்சுக்கணும் அப்படின்னா ஸ்மோக்கிங், ஆல்கஹால், மற்ற போதை பழக்கங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கூடாது. அதே மாதிரி ஒரு சில வியாதிகள் வந்து ஸ்டீராய்டு மாத்திரை, அதுக்கப்புறம் ஒரு ஆன்டி கன்வல்சன் ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் மருத்துவர்களின் பரிந்துரை இல்லாமல் அவங்களே வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து எலும்பை பாதிக்கும். ஸோ உணவு, உடற்பயிற்சி, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், அதுக்கப்புறம் மருந்து மாத்திரைகளை டாக்டரோடைய பரிந்துரையின்படி எடுத்துக்கிறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா எலும்போடைய பாதுகாப்பு நிச்சயமாக நடக்கும். அதான் நீங்கள் சொல்கிறது, சுருக்கமாக சொல்கிறது வந்து ஒரு சீரான வாழ்க்கை வாழ்ந்தாக்கா எலும்பு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. 100%. ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். அடுத்தது இப்போது அடிபட்டால் வந்து வீங்கிற மாதிரி எலும்பில் கூட வலி வீக்கம்லாம் இருக்குங்களா டாக்டர்? கண்டிப்பாக வரும். இதை வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, வலி வீக்கம் அப்புறம் வீக்கம். ஸோ வலின்னு பார்த்தீங்கன்னா உடம்பு மேலேருந்து பார்த்தீங்கன்னா கழுத்து எலும்பு தேய்மானம், தோள்பட்டையில் வந்துட்டு தேய்மானம் நடக்கிறது, கையுடைய முழங்கையில் தேய்மானம் ஆகுது, அதுக்கப்புறம் முழங்கால், இடுப்பு. ஸோ இது எந்த இடத்துல தேய்மானம் இருந்தாலும் வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஃப்ராக்சர், எங்கன்னா நம்ம கீழே விழுந்துடுறோம், அப்போ நம்மளுக்கு அடிபட்டு பெயின் வரலாம். இதை தவிர இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், வாதம், அந்த வாதத்தினால சிறு மூட்டுகள், சம்டைம்ஸ் பெரிய மூட்டுகளும் பாதிக்கப்பட்டு அதனால வலி வரும். இதெல்லாம் போக இப்போது எலும்பு ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா அப்போவும் வந்துட்டு பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வீக்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இயற்கையிலேயே ஒரு சில எலும்புகளில் வந்து எக்ஸாஸ்டோசிஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு பினைன் டியூமர், அந்த மாதிரி வீக்கம் வரலாம். இல்லை நம்ம எங்கன்னா கீழே விழுந்து இரத்தக்கட்டு ஏற்பட்டு அது இன்ஃபெக்ஷன் ஆகி அதிலிருந்து வீக்கம் வரலாம். இல்லை நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸில், வாதம் சம்பந்தமான நோயில் வீக்கம் வரலாம். ஸோ வலி, வீக்கம் இது ரெண்டும் எந்த காரணத்தினாலும் வர்றதுக்கு வாய்ப்பு. சரிங்க டாக்டர். இப்போது நிறைய பேருக்கு வந்து எலும்பு முறிவு சிகிச்சை அப்படின்னு சொன்னாங்க. சில இடத்துல வந்து பிளேட் வச்சாங்கன்னு சொல்கிறாங்க. பிளேட் வச்சு எனக்கு வந்து இந்த பிளேட் வச்சுருக்காங்கப்பா அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பிளேட்டுன்றது வந்து ஒரு ராடு ஒன்று கொடுத்து அந்த எலும்பை ஜாயின் பண்ணி அது இது பண்ணுற சிகிச்சையா, இல்லை வந்து இது வந்து பின்னாடி வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுத்துமா? ஏதாவது அவங்களால வந்து கை வந்து ஒரு நார்மல் கை உடஞ்சி போன கையை வந்து நீங்கள் அந்த பிளேட் கொடுத்து ஜாயின் பண்ணாங்கனாக்கா முன்பு போல் அது அது கை நல்லா இருக்குமா டாக்டர்? இல்லை வலி வேதனை தொடர்ந்து அது மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்குமா? முதல்ல வந்து பொதுமக்கள் ஒன்றை வந்துட்டு புரிஞ்சுக்கணும், பிளேட் ஏன் வைக்கிறோம், ஒரு எலும்பு முறிவுக்கு ஏன் பிளேட் வைக்கிறோம், ஏன் வெறும் கட்டு மட்டும் போட மாட்டோம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதோட பேசிக் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஒரு கை இருக்குது, இந்த கைக்கு அனட்டாமிக்கல் அலைன்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அனட்டாமிக்கல் அலைன்மெண்ட்னா ஒரு இயற்கையாக நம்ம இந்த கையை இப்படி வச்சுருக்கிறேன், இந்த கை வந்துட்டு இந்த ஃபோராம் வந்துட்டு நேராக இருக்குது, இந்த ரிஸ்ட்டு வந்துட்டு இப்படி தூக்கியிருக்கு, இந்த ஃபிங்கர்ஸ் வந்துட்டு இப்படி வளைஞ்சிருக்கு, அப்புறம் இந்த ரிஸ்ட் வந்துட்டு ஒரு 15 டிகிரி அல்னார் டீவியேஷன் சொல்லுவோம். இது வந்து இந்த மாதிரி ஒரு அனட்டாமிக்கல் பொசிஷனிங் அந்த வந்து ஒரு போனுக்கு இருக்கும், எல்லா போனுக்கும். இது மாதிரி கை, கால் எல்லா இடத்துலையுமே ஒரு அனட்டாமிக்கல் அலைன்மெண்ட் இருக்கும். எலும்பு உடையும் போது பீசஸாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த ரிஸ்ட் எடுத்துக்கோங்க, இந்த ரிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 எலும்பு இருக்கும்.
ஸோ இந்த 2 எலும்பையும் இங்கே சேர்த்து வைக்கிறதுக்கு ரேடியோ அல்னார் ஜாயிண்ட் இருக்கும், இதில் லிகமெண்ட் இருக்கும். ஸோ எலும்பு உடையும் போது இந்த எலும்பு மட்டும் உடையாது, இங்கே இருக்கிற லிகமெண்ட்டும் வந்துட்டு கிழிய ஆரம்பிக்கும். ஸோ பக்கத்தில் இருக்கிற போனும் வீக் ஆகும், அதோடைய ஸ்டெபிலிட்டி குறையும். ஸோ நம்ம பிளேட் வைக்கிறதோடைய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த எல்லா எலும்பு பாகத்தையும் நேராக்கி அதை அனடாமிக்கல் அலைன்மெண்ட்டில் வச்சு பக்கத்தில் இருக்கிற எலும்புக்கும் பாதிப்பு வராமல் பிளேட்டு ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சர்ஜரியே பண்ணுறோம். இந்த சர்ஜரி 95% ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு சிலருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம். ஒரு சிலர் இப்போ மருத்துவர் வந்து சொல்லுவார், அம்மா 3 மாதம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவங்களுடைய உந்துதல், அவங்களுடைய வந்துட்டு வேலை பலு இல்லை வேலை நிர்பந்தம், அதனால சீக்கிரமே வந்துட்டு நடக்கணும்ன்ட்டு மருத்துவரின் ஆலோசனையை மீறி நடந்துடுறது, இல்லை கையை யூஸ் பண்ணிடுறது. அந்த மாதிரி நேரத்தில் பிளேட்டு வந்துட்டு வளையிறது, இல்லை ஸ்க்ரூ வளையிறது, ஸ்க்ரூ பெண்ட் ஆகுறது, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த பிளேட்டு வந்து ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பிளேட்ஸ் அலர்ஜி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் சம்டைம்ஸ் போன் வந்து அந்த பிளேட்டுக்கு அடியில் இருக்கிற போன் வந்து கொஞ்சம் ரிசாப்ஷன் சொல்லுவோம். கொஞ்சம் வந்துட்டு அதோடைய போன் வீக் ஆச்சுன்னா பிளேட் லூசனிங் வரலாம். ஸோ இந்த 4 ப்ராப்ளம் மட்டும்தான் வரும். பட் இதுவும் வந்துட்டு ரொம்ப அரிதான நிகழ்வு தானே தவிர 95% நம்ம பிளேட் ஃபிக்சேஷன் இல்லை உள்ள நெயில் போடுறது இல்லை இந்த மாதிரி உள்ள கேட்ஜெட்ஸ் வச்சு பண்ணுறது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கறதுக்காகவும், அதுக்கப்புறம் அவங்க இயற்கையாக நல்ல முறையில் நடத்துறதுக்கு கையை யூஸ் பண்ணுறது, காலை யூஸ் பண்ணுறதுக்காகவும் தான் இதை நான் பண்ணுறோமே தவிர வேறு எதுவும் இல்லை. தேங்க்யூ டாக்டர். டாக்டர், இப்போ எல்லாமே கை கால் எலும்பு முறிவு அப்படின்னால பொதுமக்கள் கிட்ட ஒரு ஒரு அவங்க ஞாபகத்துக்கு வருது என்னன்னு கேட்டால் புத்தூர் கட்டுன்னு சொல்கிறாங்க. அப்படி உண்மையிலே வந்து பச்சிலை மூலிகைகள் வந்து வச்சு கட்டினாக்கா எலும்புகள்லாம் வந்து கூடுதா அப்படின்றது வந்து கேள்விக்குறியாகவே இருக்குது. ஆனால் இப்போ நிறைய பேர் அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்காங்க. இதை ஒரு மருத்துவர் எப்படி பார்க்குறீங்க டாக்டர்? சரி, ஒரு மருத்துவ முறையை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். இப்போது உங்களுக்கு அலோபதி பிடிக்குது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட வருவீங்க. உங்களுக்கு வேறு சிஸ்டம் ஆஃப் நேட்டிவ் மெடிசன் பிடிக்குது அப்படின்னா அங்கே போகும். ஸோ இது நம்பிக்கை சார்ந்த விஷயம் தவிர இது பச்சிலை மருந்தால் எலும்பு சேருமா சேராதா அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மையை சொல்ல போனால் தெரியாது. ஏன்னா நேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டை பற்றி எனக்கு அனுபவம் இல்லை. தேங்க்யூ டாக்டர். நல்ல ஒரு பதில். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு சரியான புரிதல் இல்லாமல் இருக்காங்க டாக்டர். இப்போ எலும்பு தேய்மானம் வருதுங்க டாக்டர். நிறைய பேருக்கு வந்து எலும்பு தேய்மானம் அப்படின்னாங்க. எலும்பு பொதுவாக எப்படியே எதனால டாக்டர் தேய்மானம்? எலும்பு தேய்மானம் இந்த டீஜெனரேட்டிவ் ஜாயிண்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பிரைமரி டீஜெனரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ், இன்னொன்று வந்து செகண்டரி. பிரைமரினா இயற்கையாக ஏற்படுறது. இயற்கையாக எதனாலலாம் ஏற்படும்? அவங்களுக்கு வந்து ஏஜ் வயசாக மூட்டு எலும்புகள் வலிவிழந்து அதனால் தேய்மானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரெப்படேட்டிவ் யூஸ். இப்போது ஒரு சில மேனுவல் லேபரர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த சித்தாள், பெரிய ஆள், கட்டட வேலை செய்கிறவங்க, இல்லை வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு நிற்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த வெயிட் பேரிங் ஜாயிண்ட்டில் வந்துட்டு லோடு அதிகமாக இருக்கும். இப்போ 10 தடவை வந்துட்டு ஒரு 5 மாடி ஏறி இறங்குறாங்க, காலையிலேருந்து வெயிட்டு தூக்கிட்டு ஏறி இறங்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாயிண்ட் யூசேஜ் வந்துட்டு அதிகமாகும். ரெப்படேட்டிவ் யூஸ் இதனால் வந்து எலும்பு தேய்மானம் அதிகமாகலாம். ஒரு சிலருக்கு வந்து இயற்கையிலேயே இப்போ குழந்தை பிறக்கும் போதே கால் வளைஞ்சி இல்லை இடுப்பில் வந்து டிஸ்பிளேசியான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கண்டிஷன், கன்ஜெனிட்டல் கண்டிஷன்ஸில் வந்துட்டு தேய்மானம் அதிகமாகலாம். செகண்டரி காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக்சர்னால், இப்போ நான் முதல்ல சொன்னது அதுதான், அலைன்மெண்ட் மாறுச்சுன்னு வைங்க. இப்போது
நேராக இருக்கணும் ஒரு போன்னு. இப்போ அது கொஞ்சம் வந்துட்டு வளைஞ்சோ இல்லை கொஞ்சம் சைடில் ஒரு தள்ளி சேர்ந்தாலோ உங்களுக்கு வெயிட் பேரிங் ஆக்சிஸ், அதாவது லோட் பேரிங் ஆக்சிஸ் வந்து மாறும், அலைன்மெண்ட் மாறும். ஸோ நீங்கள் சாதாரணமாக பார்த்துருப்பீங்க, ஒரு சிலருக்குலாம் செருப்பு ஒரு பக்கமாக தேயும். அது வந்து அவங்க ஒரு பக்கமாக வெயிட் போட்டு நடக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி வெயிட் பேரிங் ஆக்சிஸ் வந்துட்டு அலைன்மெண்ட் மாறும்போது ஃப்ராக்சரில் கரெக்டான அலைன்மெண்ட்டில் வந்துட்டு யுனைட் ஆகாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஜாயிண்ட் வந்துட்டு தேய்மானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்னேன், ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுறது, மற்ற ட்ரக்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறது, புகைப்பழக்கம், அதுக்கப்புறம் மது அருந்துதல், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய காரணத்தினால இந்த மாதிரி எலும்பு தேய்மானம் வரலாம். இதெல்லாம் இல்லாமல் இன்ஃபெக்ஷன், ஏதாவது அந்த ஒரு டிபி இல்லை வேறு ஏதாவது ஒரு பயோஜெனிக் இன்ஃபெக்ஷன் வந்ததுனாலும் அது வந்து போனதுக்கப்புறம் அதனால் ஏற்படுற பாதிப்புகளில் எலும்பு தேய்மானம் வரலாம். இந்த மாதிரி இதெல்லாம் தான் ரீசன் எலும்பு தேய்மானத்துக்கு. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறாங்க, அப்புறம் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பண்ணிக்கிட்டாங்கனாக்கா இன் ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா, இல்லை அதே மாதிரி நார்மல் ஹிப் மாதிரியோ நார்மல் மூட்டு மாதிரியோ அவங்களால பண்ண முடியுமா டாக்டர், இருக்க முடியுமா? மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது வந்து இந்த மனித குலத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா அதனால் பயனடைந்தவர்கள் எண்ணிக்கை வந்துட்டு நிறைய இருக்கும். டேட்டாஸ் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நம்ம பொதுமக்கள் மத்தியில் இதுக்கான அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இன்னும் பயப்படுறாங்க மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறதுக்கு. நான் வலியோடு வேணாலும் இருந்துக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வேணாம் டாக்டர் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இதனால் நிறைய நன்மைகள். முதல்ல உங்களுக்கு வலி குறையும், உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் டெய்லி வலியோடையே இருந்தீங்கன்னா உங்களால் ஒரு டாய்லெட்டில் போய் உட்கார முடியாது, ஒரு பூஜை ரூமில் போயிட்டு உட்காந்து பூஜை பண்ண முடியாது, ஒரு கோயிலுக்கு போக முடியாது. உங்களால் அந்த மூமெண்ட்டையே ஆக்சுவலி நாங்கள் என்ன சொல்லுவோம்னா லைஃப் இஸ் மூமெண்ட், மூமெண்ட் இஸ் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மூமெண்ட்டே நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். அதனால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு விதமான இதுவும் கிடையாது. பட் ஒரு சிலருக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் பெயின் இதெல்லாம் வரும். இதெல்லாம் ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட் தானே தவிர மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இதனால் நிச்சயமாக வந்துட்டு குணமடைவாங்க. ஓகே, அந்த ஹிப் மூமெண்ட்லாம் வந்து பழைய மாதிரியே வந்துடும். நாங்கள் ஆனால் வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் பண்ணாதீங்க. ஏன்னா யூஸ்வலாக ஒரு ஹிப்பு ரீப்ளேஸ் பண்ணோம்னா அதோடைய லைஃப் ஸ்பேன் வந்து 15 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட லாங்கிவிட்டி 15 இயர்ஸ். பட் இது வந்து ஃபாரின் ஸ்டாண்டர்ட். பட் இந்தியன் சினாரியோவில் 25 வருஷமாக ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து தரையில் சப்பளங்கால் போட்டு உட்காராதீங்கன்னு சொல்லுவோம். வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். மற்றபடி மாடிப்படி ஏறி இறங்குறதோ வேறு மற்ற எதுவுமே வந்துட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே தேவையில்லை. ஈவன் இப்போலாம் வந்து கைனமெட்டிக் ஜாயிண்ட், அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஜாயிண்ட்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லேயே கலந்துக்கிறாங்க. ஸோ அதனால் இதை தைரியமாக பண்ணிக்கலாம். தேங்க்யூ டாக்டர். டாக்டர், அப்புறம் வந்து சில பேருக்கு வந்து எலும்புலலாம் வந்து குதிக்காலில் எலும்பில் வலி, அப்புறம் வந்து கை எலும்பில் இந்த இதில் வலி, அந்த இடத்துலலாம் வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க. எலும்பில் இன்ஜெக்ஷன் போடுறது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமான? நல்ல கொஸ்டின் இது. நிறைய பேர் வந்துட்டு எலும்பில் ஊசி போட்டு ரொம்ப அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நிறைய அதில் கொஸ்டின்ஸ் இருக்குது. யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் வந்தோன்னே கேட்பாங்க, எலும்பில் ஊசி போட்டுடலாம் அப்படின்னு சொன்னால், டாக்டர் அது போட்டால் செப்டிக் ஆகிடுமே, டாக்டர் அது போட்டால் வந்து எலும்பு வீணாக போயிடுமே, இல்லாட்டினா வந்துட்டு நடக்க முடியாமல் போயிடும்னு சொன்னாங்களே, அந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து அவங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் பிலீஃப்லாம் இருக்குது. சரி, ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் எலும்புக்கு உள்ளே வந்துட்டு ஊசி போட மாட்டோம்.
ஜாயிண்ட், அதாவது ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் இருக்கிற ஜாயிண்டில் போடுவோம். அப்புறம் ஏதாவது டிஷ்யூஸ் வந்துட்டு ஒரு டெண்டினோசிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இன்ஃப்ளமேஷன் இருந்தால் அந்த டெண்டன் மேலே இன்ஜெக்ஷன் கொடுப்போம். ஸோ இதில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு வர்றதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வந்துட்டு வராது. ஒரு சிலருக்கு வந்து ஒரு டெண்டன் ரப்சர் இல்லை வந்து அவங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் வந்துட்டு இதெல்லாம் டெம்பரரி ட்ரீட்மெண்ட். இது வந்து ஒரு பர்மனண்ட் க்யூர் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு கேரண்டியாக நம்ம சொல்ல முடியாது. பட் டெஃபினட்டாக அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும், உடனடி ரிலீஃப் கிடைக்கும். இதில் வந்து இப்போது நிறைய வந்து அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இப்போ வந்துருச்சு. அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்னா முன்னாடி வந்து நாங்கள் ஸ்டீராய்டு மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது பிஆர்பின்னு ஒன்று வந்திருக்கு, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படின்னு, ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்னு வந்திருக்கு. அப்புறம் போன் மேரோ கான்சென்ட்ரேட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஒன்றும் அதோடைய தன்மைக்கு ஏற்ப நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதாவது எலும்பை தேய்மானத்தோட தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் வந்துட்டு யூஸாக இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டு பெயின் மேனேஜ்மெண்ட் சினாரியோவில் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் நல்ல வந்துட்டு அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் வந்துடுச்சு. அதனால் இதை பற்றி பயப்பட தேவையில்லை. பட் நான் வந்து என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு சொல்கிறது அப்படின்னா, நல்ல கரெக்டான மருத்துவரை அணுகி இதை போட்டுக்குங்க, சரியா? ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த மருத்துவர் உங்களுக்கு முன்னாடியே எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிடுவார். உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்கா, சுகர் இருக்கா, வேறு ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருக்கா அப்படின்னு முன்னாடியே செக் பண்ணிவிடுவார். செக் பண்ணிவிட்டு தான் அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஜெக்ஷனை அவங்க ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு ஒரு க்ளீன் அட்மாஸ்ஃபியரில் தான் இதை போடுவோம். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகே. பட் இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். பர்மனண்ட் சொல்யூஷன்னா நீங்கள் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி, ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போயிடுங்க. தேங்க்யூ டாக்டர். இப்போ அடுத்தது வந்து லிகமெண்ட் டேர் ஆஃப்னு சொல்கிறாங்க டாக்டர். லிகமெண்ட் டேர் ஆஃப்னா உள்ள தசைநார் கிழிதல் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து முழுசுமாக அப்படியே பரிபூர்ணமாக குணப்படுத்த முடியுமா, இல்லை வந்து அவங்க வந்து அதே மறுபடியும் அதை தொடர்ந்து வந்து சிகிச்சை எடுக்கணுமா டாக்டர்? லிகமெண்ட் இன்ஜுரி முதல்ல வந்து அந்த லிகமெண்ட் வந்து என்ன பர்பஸ் உங்களுக்கு சர்வ் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இப்போ இந்த டோர் இருக்குது, ஒரு டோரை சுற்றி ஃப்ரேம் இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் தனித்தனியாக டோரையும் ஃப்ரேமையும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்விங்கிங் மோஷன் வராது. அது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது எது? நடுவில் இருக்கிற ஹிஞ்ச் கீழ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஹிஞ்சு இருக்கிறதுனால தான் கதவு வந்து முன்னையும் பின்னையும் ஆடும். அந்த மாதிரி தான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ ஜாயிண்ட் எடுத்துங்க, தொடையெலும்பு கால் எலும்பு, இது ரெண்டையும் மடக்கி நீட்டுறதுக்கு இருக்கிற ஹிஞ்சு தான் இந்த லிகமெண்ட். ஸோ இந்த லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சுன்னா நம்ம எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டு 100% அதை ரீப்ளேஸ் பண்ணி நல்லாக்க முடியும். திருப்பியும் அவங்களால பழையபடி நடக்க, ஓட, படிக்கட்டு ஏற எல்லாமே முடியும். அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இன்றைக்கி வந்து ஆர்த்ரோஸ்கோபிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லிகமெண்ட் வந்துடுச்சு. வெறும் 2 தொலை சின்ன கீ ஹோல் தான் போடுவோம். அதில் வந்துட்டு 100% நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தைரியமாக அதை பண்ணிக்குவோம். ஆர்த்ரோஸ்கோபிக்னா என்ன டாக்டர்? அது எப்படி பண்ணுறாங்க டாக்டர்? ஆர்த்ரோஸ்கோபி அப்படிங்கிறது நீ ஜாயிண்டில் ஒரு 2 இடம் இருக்குது, மீடியல் சைடு அண்ட் லேட்டரல் சைடு அப்படின்ட்டு போட்டு தொலை வழியாக கேமரா, லைட் சோர்ஸ் எல்லாத்தையும் உள்ளே அனுப்பி உள்ளே இருக்கிற எல்லா லிகமெண்ட்ஸு, மெனிஸ்கஸ் எல்லாத்தையும் பார்த்து அதை ரிப்பேர் பண்ணுறது. இப்போது லேப்ரோஸ்கோபி பண்ணுறாங்க இல்லையா வயரில், டிட்டோ சேம் திங் அதே மாதிரி. இப்போ இந்த ஸ்டெம் செல் சிகிச்சைன்னு சொன்னீங்க, அது எப்படி பண்ணுறாங்க? அது வந்து உள்ள உறுப்புகளுக்கு மட்டும்தான் பண்ணுறதா கேள்விப்பட்டோம். ஆனால் இப்போ எலும்புக்கு எப்படி பண்ணுறாங்க? எலும்புக்கு வந்துட்டு ஸ்டெம் செல்ஸ் வந்துட்டு அதுக்குன்ட்டு இப்போது நிறையா இப்போது சில கம்பெனிஸ் இருக்குது. அவங்க ஸ்டெம் செல்ஸை வந்துட்டு நல்லபடியாக ஒரு லிக்விட் நைட்ரஜன்லாம் வச்சு அவங்க ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க. அது சப்ளை பண்ணால் கொஞ்சம் காஸ்ட்லி. அதை வந்து அவங்க அந்த
அவங்க எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு அந்த கம்பெனி அந்த பீப்புள் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்து ஜாயிண்ட்டில் வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணோம்னா டெஃபினட்டாக அந்த ரீஜென்ரேஷன் ஆஃப் அந்த ஆர்டிகுலர் கார்ட்லேஜெலாம் கண்டிப்பாக வரும். சரி டாக்டர், இப்போது அடிக்கடிக்கு வந்து பிளட் டெஸ்ட்டுக்கெலாம் போகிறாங்க, பிளட் டெஸ்ட் லேபுக்கெலாம் போகிறாங்க. அந்த மாதிரி ஆரோக்கியமான எலும்பு நல்லா இருக்கா அப்படின்றது டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது சிகிச்சை முறைகள் இருக்கா? அதாவது போன் டென்சிட்டி டெஸ்ட்னு ஒன்று சொன்னாங்க. ஆமாம், அந்த மாதிரி வேறு என்னென்ன டெஸ்ட்டுகள் இருக்குது டாக்டர்? இப்போ நம்ம வந்து ஒரு போன் ப்ரொஃபைல் அப்படின்னு பண்ணுவோம். போன் ப்ரொஃபைல் அப்படின்னா அதில் வந்து ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருக்கான்ட்டு ஒரு டோட்டல் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு சுகர், யூரியா, கிரியாட்டினின் பண்ணுவோம். கிட்னி ஏதாவது பாதிச்சிருக்காங்க, ஏன்னா நிறைய பெயின் கில்லர்ஸ்லாம் போடுறோம் இல்லையா, ஸோ அதனால் கிட்னி பாதிப்பு இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஏதாவது இருக்கா, யூரிக் ஆசிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, கால்சியம் எவ்வளோ இருக்குது, பாஸ்பரஸ் எவ்வளோ இருக்குது, ஆல்கலைன் பாஸ்பரேஸ் எவ்வளோ இருக்குது, விட்டமின் டி எவ்வளோ இருக்குது. ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த வாதம் அதெல்லாம் இருந்ததுன்னா ஆன்டிசிசிபி, ஏஎன்ஏ அந்த மாதிரி டெஸ்ட்டும் பண்ணுவோம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ப்ரொஃபைல் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுடைய எலும்பு எந்த நிலைமையில் இருக்குது, வேறு ஏதாவது வியாதினால் நமக்கு எலும்பு பாதிப்பு அடையக்கூடிய தன்மை ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். தேங்க்யூ டாக்டர். இப்போ அடுத்தது ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்கிறாங்க டாக்டர், அது ஒரு எலும்பு வியாதி அப்படின்றாங்க. அதேமாதிரி ஆர்த்தரைட்டிஸ், ரூமட்டிக் ஆர்த்தரைட்டிஸ்ன்றாங்க. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன டாக்டர்? இது யாருக்கெல்லாம் வரும்? ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து ஏஜ் ரிலேட்டட் பீப்புளுக்கு, ஏஜ்டு பீப்புளுக்கு வரும். அது இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், எக்ஸசைஸே பண்ணல, உடல் பருமன் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வரலாம். உங்களோட டயட் வந்துட்டு ரொம்ப புவர் டயட், பேலன்ஸ்டு டயட் இல்லை, அவங்களுக்கு போன் ஹெல்த் பாதித்து ஆஸ்டியோபோரோசிஸ் வரலாம். ஓகே, சரி, ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது போரஸ் அப்படின்னா என்ன? இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த காலத்தில் பொறை பார்த்துருப்பீங்க, பொறையை வந்துட்டு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள போலாக இருக்கும். ஸோ போனுடைய டென்சிட்டி குறைஞ்சிரும். ஓகே, அடர்த்தி குறைஞ்சிரும். சரியா? அதுதான் ஆஸ்டியோபோரோசிஸ். இப்போது இது வந்து நிறைய லேடிஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு 45-50 வயசுக்கு அப்புறம் மாதவிலக்கு, அதுக்கப்புறம் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும், ஈஸ்ட்ரஜன் டெஃபிஷியன்சி வரும். அதனால கால்சியம் கண்டென்ட் வந்து எலும்பில் குறைய ஆரம்பிக்கும். அதனாலையும் ஆஸ்டியோபோரோசிஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் லைக் நான் முதலே சொன்னேன், ஸ்டீராய்டு, லாங் டைம் ஸ்டீராய்டு எடுத்துக்கிறவங்க, ஒரு ஆன்டிகன்வல்சன் தெரப்பி எடுத்துக்கிறவங்க, டயட்ரி இது முதல்ல சொன்னது தான், மது பழக்கம், ஸோ ஸ்மோக்கிங், இந்த மாதிரி வந்துட்டு இருந்தால் அதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும். இப்போது நீங்கள் ரெண்டாவது கேட்டிங்க, இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு நான் முன்னாடியே சொன்னேன், ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு. அது வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். குழந்தைங்களுக்கும் வரும் 5 வயசுலேருந்து, அது ஜுவினைல் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். பெரியவங்களுக்கும் வரும். அதோட எக்ஸாக்ட் ரீசன் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது ஏன் வருது அப்படின்னு. ஸ்மால் ஜாயின்ட்ஸ் ஹேண்டில் அஃபெக்ட் ஆகும், ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் வரும், பேக் பெயின் வரலாம், முட்டியில் வலி வரலாம், முட்டியில் வீக்கம் வரலாம், ஆங்கிள் ஜாயிண்ட் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அது வந்துட்டு அதில் நிறைய வந்து டைப்ஸ் இருக்குது. அதில் நிறைய சீரலாஜிக்கல் டெஸ்ட் பண்ணுவோம். ஒரு அது வந்து வெறும் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸா இல்லை கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர்ஸா, ப்ரொக்ரெசிவ் சிஸ்டமிக் ஸ்க்ளெரோசிஸ், அந்த மாதிரி நிறைய அதில் வந்து என்டிட்டி இருக்குது. அது ஒன்றொன்றையும் தனித்தனியாக ஆராய்ந்து அறிந்து அதுக்கெல்லாம் இப்போ ரொம்ப நல்ல மெடிசின்ஸ்லாம் வந்துருச்சு. முன்னாடிலாம் வந்துட்டு வெறும் மெடிசின்ஸ் வந்துருச்சு. நிறைய பெயின் நல்லா குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏர்லியராக வந்துட்டு மக்கள் வந்து ரொமட்டாலஜிஸ்டையோ இல்லை ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸையோ பார்த்தாங்கன்னா அவங்கள வந்துட்டு நல்லபடியாக எல்லா டெஸ்ட்டும் பண்ணி அவங்களோட பெயினை குறைக்கலாம், அவங்களோட ஜாயிண்ட்டை மொபைலாக வச்சுக்கலாம், ஸ்டிஃப்னஸை வந்துட்டு குறைக்கலாம். ஏன்னா ஸ்டிஃப்னஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்களால மூவ் பண்ண முடியாது, அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது, அவங்க கீழே விழுந்து எலும்பை உடச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஏர்லியராக அவங்க வந்து டாக்டர்ஸை அணுகி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. தேங்க்யூ டாக்டர். அடுத்தது வந்து இந்த எலும்பு கேன்சர்னு சொல்கிறாங்க, போன் கேன்சர்னு சொல்கிறாங்க, அது எப்படி வருது டாக்டர்? எல்லாருக்கும் அது ரொம்ப அது ரேர் பினாமினாவா இல்லை வந்து காமனாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்றா? எப்படி குணப்படுத்த முடியும்?
கேன்சர் அப்படிங்கிறதே அது ஒரு மித். அது வந்து யார் எதனால் வருது அப்படிங்கிறத வந்துட்டு உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு சில கேன்சர், அதாவது இப்போ ஓரல் கேன்சர் அதெல்லாம் வந்துட்டு நம்ம சொல்லலாம், இல்லை வந்துட்டு ஒரு இரைப்பை கேன்சர் அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் எலும்பு கேன்சரை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரீசன் அப்படிங்கிறத கரெக்டாக வந்துட்டு டிஃபைன் பண்ண முடியாது. ஒரு ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் இருக்கலாம் இயற்கையாகவே, இல்லை ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு போன் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படின்னு என்ன ரேடியேஷன் எக்ஸ்போஷர்னா என்ன? ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அப்படின்னா இப்போது என்ன சொல்கிறது, எக்ஸ்ரே எடுக்கிறோம் அந்த மாதிரி. ஸோ கதிர்வீச்சு இருக்கிற ஸோ இந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர்னால கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து எதனால் வரும் அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ண முடியாது கேன்சர். இல்லை இதுக்கு எலும்பில் கேன்சர் வந்தாக்கா அது வந்து குணப்படுத்த முடியுமா? இயர்லியராக நீங்கள் வந்துட்டு டயக்னோஸ் பண்ணிக்கணும். சரி, இப்போது எலும்பில் கேன்சர் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து வலி இருக்கும், எலும்பில் ஒரு வீக்கம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த வலியும் வீக்கமும் வந்த உடனே நம்மளா வந்துட்டு ஒரு மெடிசனோ நம்மளா ஒரு ஆயிலோ தடவிக்காமல் உடனடியாக போய் டாக்டர்கிட்ட காட்டி ஒரு எக்ஸ்ரேவோ இல்லை ஒரு எம்ஆர்ஐயோ ஒரு சிடி ஸ்கேனோ எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப ஏர்லியராகவே நம்ம இந்த போன் கேன்சரை கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் பயாப்சி பண்ணுவோம். பயாப்சி பண்ணி அதை ப்ரூவ் பண்ணிவிட்டு எந்த டைப் ஆஃப் கேன்சர்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நிறைய அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் இப்போ வந்துருச்சு போன் கேன்சருக்கு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அது எப்படி என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னு டாக்டர்? இப்போ பெயின் ஃபஸ்ட்டு வந்துட்டு பெயின் எங்கே வேணாலும் பெயின் வந்து எங்கே வேணாலும் வரலாம். பெயின் எங்கே வேணால் வரலாம். ஓகே, காலில் வரலாம், கையில் வரலாம், முதுகில் வரலாம், ஓகே, எங்கே வேணால் வரலாம். அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் ஆஃப் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நம்மளால் வந்துட்டு ரொம்ப பெயின் இருக்குதுன்னு வைங்க, கொஞ்சம் நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ லிமிட்டேஷன் ஆஃப் மூமெண்ட் வரலாம். அடுத்து வீக்கம், அந்த இடத்துல கட்டி அது வரலாம். ஒரு சில சமயம் என்ன ஆகுன்னா லேசாக தடிக்க விழுந்திருப்பாங்க, ரொம்ப பெரிய வயலன்ஸே இருக்காது, டக்குன்னு ஃப்ராக்சர் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு பெத்தலாஜிக்கல் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்துட்டு இதோடைய அறிகுறி. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கேன்சருக்கு நம்ம பயாப்சி எடுத்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணணும். இப்போ நார்மலாக வந்து எலும்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான டயட் எடுத்தால் நல்லாயிருக்கும் டாக்டர்? சரி, நீங்கள் எலும்புக்கு என்னென்ன தேவை? கால்சியம் வேணும், விட்டமின் டி வேணும், பாஸ்பரஸ் வேணும், மெக்னீஷியம் வேணும், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வேணும். இது வந்து மெயின் காம்போனன்ட் இல்லையா? ஸோ இப்போ கால்சியம் வேணும்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மில்க்கு, பிளான்ட் பேஸ்டு மில்க், சோயா மில்க் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அனிமல் மில்க் வேணுங்கிறவங்க அனிமல் மில்க் எடுத்துக்கலாம். அப்புறம் யோகர்ட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எக், முட்டை சாப்பிட்றவங்க. இப்போ விட்டமின் டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிஷ், மீட், ஃபிஷ் வேணாங்கிறவங்க நட்ஸ் அந்த மாதிரி சீரியல்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சன்லைட் எக்ஸ்போஷர் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்பரஸ், மெக்னீஷியம் அதெல்லாம் வேணும் அப்படின்னா நட்ஸு, சீட்ஸு, ப்ரக்கோலி அந்த மாதிரி வந்துட்டு க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கணும். இன்னொன்று வந்து இப்போது இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ஒரு சியா சீட்ஸ் அந்த மாதிரி சீட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா பால், முட்டை, மீன், இறைச்சி, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நட்ஸ், சீரியல்ஸ், அப்புறம் சீட்ஸ், இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன் வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போது ஒரு டாக்டராக நீங்கள் வந்து ஆஸ் எ ஆர்த்தோ டாக்டராக வந்து நிறைய கேஸ் பார்த்துருப்பீங்க. நீங்கள் சந்தித்த ஒரு சவாலான கேஸ்னால் எதை சொல்லுவீங்க? இது இவ்வளோ ரொம்ப காம்ப்ளிகேஷனாக வந்தாங்க, நாங்கள் இது மாதிரி பண்ணி ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டோம். ஏதாவது மெடிக்கல் எத்திக்ஸ் படி பேஷண்ட்டை பற்றி நம்ம வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. பட் அதாவது எல்லா ஆர்த்தோபெடிக் சர்ஜனுக்குமே ஒவ்வொரு கேஸும் ஒரு நைட் மேர் தான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா போன் வந்துட்டு போனை சுற்றி தான் உங்களுக்கு வந்து சதை, நரம்பு,
ரத்த ஓட்டம் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிட்டு தான் நீங்கள் போனுக்கே ரீச் ஆகணும். அதுவே ஒரு பெரிய டிஃபிகல்ட் டாஸ்க் தான். அது மட்டும் இல்லை, ஒரு சில கேஸில் என்ன ஆகுனா, ஒரு லாங் போன்லாம் உடஞ்சதுன்னா எலும்பு மஜ்ஜையில் இருக்கிற ஃபேட் வெளியில் வந்துட்டு பிளட் சர்க்குலேஷனை வந்துட்டு கலந்து அது வந்து நேராக போய் லங்ஸில் அஃபெக்ட் பண்ணும். ஃபேட் எம்பாலிசம்னு சொல்லுவோம். ஒரு சில சமயம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போதும் சரி, ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் சரி, இந்த ஃபேட் எம்பாலிசம் தான் ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய நைட்மேர். அந்த மாதிரி கேஸை நிறையா வந்துட்டு சேவ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்த இதுன்னா, ஒரு 14 வயசு பொண்ணு வந்து 2வது மாடியிலேருந்து கீழே விழுந்துருச்சு. ஸ்பைனல் கார்டில் D12 வெட்ஜ் கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர். அது வந்து பர்ஸ்ட் ஃப்ராக்சர். அது என்ன ஆயிடுச்சுன்னா, கால் பாதம் வந்துட்டு நரம்பு பாதிச்சிருச்சு. அது இல்லாமல் யூரின் கண்ட்ரோல் இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து வித்தின் 6 ஹவர்ஸ் வந்து இம்மீடியட்டாக ஆப்ரேட் பண்ணி பிளேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்பைனல் கார்டை வந்து செப்பரேட் பண்ணி ஆப்ரேட் பண்ணோம். அந்த 14 வயசு குழந்தை அதுக்கப்புறம் நல்லா ரெக்கவரி ஆகி காலேஜ் முடித்து அந்த அம்மா வந்து எங்ககிட்ட வந்து கவுன்சிலிங் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டல்லையே 2 குழந்தை பிறந்தது. இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது அடுத்து வந்து இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அந்த முதுகுத்தண்டோட பிரச்சனைக்கு நீங்கள் அதாவது அறுவை சிகிச்சை மூலியமாக தான் தீர்வா, இல்லை வந்து மெடிசன் கொடுத்தா? ஸ்பைனல் கார்டில் வந்துட்டு இப்போது 2 நிறைய டிசீஸ் வரும். டிஸ்லொகேஷன் சொல்கிறாங்க. மேஜராக பார்த்தீங்கன்னா டிஸ்க் ப்ரொலாப்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஸ்க் பல்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் கெனால் ஸ்டெனோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நரம்பு வெளியில் வர பாதை வந்து ரொம்ப சின்னதாகி அது வந்துட்டு நரம்பு அழுத்துனா காலில் வர சென்சேஷன் குறைஞ்சி அவங்களால வந்து வலியும் நடக்க முடியாத தன்மையும் ஏற்படும். இது இல்லாமல் சம்டைம்ஸ் வந்துட்டு என்ன ஆகுனா, ஒரு எலும்பு வந்துட்டு நகர்ந்துடுது. நீங்கள் சொன்ன அந்த டிஸ்லொகேஷன் ஆக்சுவலி லிஸ்டசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியும் வர்றதுக்கு வாய்ப்பு. இதில் வந்து ஒரு கிரேட்ஸ் இருக்குது. கிரேட் 1, கிரேட் 2 அந்த மாதிரி லிஸ்டசிஸ் இல்லை வந்துட்டு விலகிறது. இதுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பேக் சப்போர்ட் டேப்லெட்ஸ் அதுலேயே வந்துட்டு ட்ரீட் பண்ணுவோம். இப்போது பெயின் சிவியர் ஆகுது, காலுக்கு வர நரம்பை பாதிக்குது, அவங்களால டே டு டே லைஃப் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா ஸ்பைனல் கார்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணி டிஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பிளேட் ஃபிக்சேஷன் இருக்குது. அந்த மாதிரி பெடிக்கல் ஸ்க்ரூ ஃபிக்சேஷன் அது பண்ணுவோம். இல்லை எலும்பு நகரில் வெறும் டிஸ்க்கு மட்டும்தான் ப்ராப்ளம் அப்படின்னா டிஸ்கை மட்டும் எடுத்துகிட்டு நரம்பை ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம். இல்லை கெனால் சினோசிஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா டீரூஃபிங் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த கெனாலை கொஞ்சம் ரூஃபை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த நரம்பை ஃப்ரீ ஆக்கி விடுவோம். ஸோ ஸ்பைனல் கார்டு சர்ஜரியும் நிறையா பேர் பயம் இருக்கும். பட் இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜியில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றது இல்லை. பேஷண்ட்ஸ் வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆகுறாங்க. ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, பேஷண்ட்ஸ் எப்போவுமே ஏர்லியராக வர்றது கிடையாது. எல்லா மொடாலிட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டையும் முடிச்சுட்டு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸோட ரொம்ப எண்டு ஸ்டேஜில் தான் டாக்டர்கிட்ட வராங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு 100% முழுமையான நிவாரணம் கிடைக்காம ஒரு நியர் நார்மல் 80 to 90% நிவாரணம் கிடைக்கிறதுக்கு காரணம் அவங்க கடைசி ஸ்டேஜில் வர்றது தான். ஏர்லியராக வந்தாங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது எலும்பு மஜ்ஜை சிகிச்சைன்னு சொல்கிறாங்க டாக்டர், பிரெயின் மேரோ, அது எதுக்காக பண்ணுறாங்க டாக்டர்? எல்லாருக்குமே அது பண்ணணுமா, இல்லை அது குறிப்பிட்ட ஆளுக்கிட்ட மட்டும் தான் அது செய்யணுமா டாக்டர்? அது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்மெண்ட். அது இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப், அதில் வந்து நிறைய பேரோடைய ஒத்துழைப்பு ப்ளஸ் வந்துட்டு காஸ்ட் ஃபேக்டர் இதெல்லாம் இருக்குது. யூஸ்வலாக போன் கேன்சர் பிளட் கேன்சரில் வந்து இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம்.
அது இல்லாமல் ஏப்ளாஸ்டிக் அனிமியா அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில கண்டிஷன்லையும் இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எலும்பில் உள்ளே இருக்கிற மஜ்ஜை இருக்கு இல்லையா, அந்த மஜ்ஜை மூலயமா தான் நம்மளுக்கு ரத்தம் உற்பத்தி ஆகுது. இந்த மஜ்ஜை வந்து கெட்டு போச்சுன்னு வைங்க, அப்போது அது கரெக்டான இரத்த அணுக்களை உற்பத்தி பண்ண முடியாது. ஸோ அதுதான் நம்ம பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ டிசீஸ்டு மேரோ, அந்த நோய்வாய்ப்பட்ட அந்த மேரோ மஜ்ஜையை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு பேஷண்ட்கிட்ட இருந்து ஸ்டெம் செல்ஸ் எடுத்து புதுசாக இன்ஜெக்ட் பண்ணுவோம். இல்லாட்டினா ஐடென்டிக்கலாக இருக்கிற இன்னொருத்தர்கிட்ட இருந்து அவங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து ஸ்டெம் செல்ஸ் எடுத்து பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ட் பண்ணி அந்த புது மேரோவை உருவாக்கும். இதுதான் அந்த ட்ரீட்மெண்ட்டு. பட்டு இதில் வந்து ஒன்று காஸ்ட் ஃபேக்டர், இன்னொன்று வந்து அந்த கிராஃப்ட் வெர்சஸ் ஹோஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தானம் கொடுப்பவர் கொடுத்துட்டாங்க, தானம் பெறுபவர், அந்த ரெண்டு இதுவும் மேட்ச் ஆகும். எப்படி வந்துட்டு இப்போது ஒரு ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், எப்படி மேட்சிங் ஒரு ரியாக்ஷன் வருதோ அந்த மாதிரி இதுலேயும் ரியாக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த எலும்பு மஜ்ஜையை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுவோம், நோய்வாய்ப்பட்ட எலும்பு மஜ்ஜையை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுவோம் அப்படின்னா, ரேடியேஷன் அப்படி இல்லைன்னா கீமோதெரப்பி அந்த மாதிரிலாம் கொடுத்து அந்த டிசீஸ்டு மேரோவை வந்துட்டு ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு புது ஸ்டெம் செல்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி புது மேரோவை உருவாக்கி அது மூலயமா புது செல்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண வைப்போம். இதுதான் வந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். தேங்க்யூ டாக்டர். இது இந்த அளவுக்கு தெளிவாக யாரும் விளக்கமாக சொன்னதில்லை. இதை போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி ஆனால் இந்த இதில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றது எப்படி? நான் சொன்னது ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கிறேன். இது வந்து மிகப்பெரிய டாபிக். இது சரி, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய டாபிக். இன்னும் ஃப்யூச்சரில் வந்துட்டு இது இன்னும் நிறைய சென்டர்ஸ் இங்கே இப்போ சென்னையில் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறைய சென்டர்ஸ் வர 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 அவேர்னஸ் வந்துட்டு நிச்சயமாக வந்துடும். சரி, அதுக்கு அடுத்தது இப்போ வீட்டில் இருக்க பெரியவங்களாம் வந்து அடிக்கடி பாத்ரூம் போனால் தறிக்க விழுந்துறாங்க, உடனே எலும்பு உடஞ்ச போகுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து பெரியவங்களுக்கு வந்து நிறைய வந்து போன் பிரச்சனைகள் வருது. இதை தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை தர முடியும்? இது நீங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே நிறைய தடவை இது ரிப்பீட்டடாக தான் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பீப்புளுக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் வரும்னு முன்னாடியே சொல்லிட்டோம். அதுக்கு ரீசன் என்ன? ஒன்று ஏஜ், இன்னொன்று அவங்களோட டயட்ரி பேட்டர்ன். அவங்களுக்கு வந்துட்டு சரிவிகித நல்ல உணவு அவங்க எடுத்துக்கிறது கிடையாது. சூரிய ஒளியில் வந்துட்டு அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது கிடையாது. அது இல்லாமல் ஏஜ் ஆக ஆக மசில் வீக்னஸ் வந்துடும். மசில் வீக்னஸ் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் கிடைக்காது. நடக்கும் போது வந்து உங்களுக்கு கோர் மசில்ஸ் வீக்னஸ் வந்தோடனே உங்கள் பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி ஏஜ்டு பீப்புளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல நம்மளுடைய அவங்களோட லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றணும். அவங்களுக்கு ஏதாவது இன்ஹெரண்ட்டாக டிசீஸ் இருக்கா? இப்போது ஒரு சிலருக்குலாம் கொஞ்சம் சைக்கியாட்ரிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு பார்க்கின்சோனிசம் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்துட்டு பிராங்கியல் ஆஸ்மா, அந்த மாதிரி ஸ்டெராய்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அவங்க கீழே விழாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வாக்கிங் எய்ட், தரை வந்துட்டு ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் ஸ்லிப்பரி மேட்ரஸ் அந்த மாதிரி வீட்டில் இருக்கணும். பாத்ரூம் வந்துட்டு நல்லா கழுவி பாசி பிடிக்காமல் அவங்கள பார்த்துக்கணும். அடுத்தது வந்து கரெக்டாக அவங்களுக்கு டைமுக்கு அவங்களோட மெடிகேஷன்ஸ், யாராவது ஒருத்தர் அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணணும். அவங்கள தனியாக வந்துட்டு எங்கேயும் அனுப்பக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணால் இவங்க ஃப்ரீக்குவெண்ட்டாக கீழே விழாமல் தடுக்க முடியும். அதன் மூலிமா ஃப்ராக்சர்ஸை வந்துட்டு நம்ம தடுக்கலாம். தேங்க்யூ டாக்டர். நீங்கள் அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கை காலெல்லாம் அவங்க வந்து துண்டாயிடுது. ஸோ ஒரு விபத்தில் வந்து கையோ காலோ துண்டாடுச்சுனாக்கோ இல்லை விரல்கள் துண்டிக்கப்பட்டாலோ
எத்தனை மணி நேரத்துக்குள்ளே அவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகணும்? அது கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க டாக்டர். அது மிக முக்கியமான கொஸ்டின் இது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த கை விரலோ கால் விரலோ துண்டாயிடுச்சுன்னா அதை சேர்க்கணும் அப்படிங்கிற பதட்டம் இருக்குமே ஒழிய அதை எப்படி எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட அந்த பார்ட்ஸை வந்துட்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்துட்டு கொஞ்சம் நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பொதுமக்கள்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த பதட்டம் அந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல யூஸ்வலாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல இந்த மாதிரி துண்டாயிடுச்சு அப்படின்னா 2 இது சொல்லுவோம் நம்ம. ஒன்று கோல்டு இஸ்கீமிக் டைம், இன்னொன்று வந்து வார்ம் இஸ்கீமிக் டைம் அப்படின்ட்டு. இப்போ சாதாரணமாக இப்போ ஒரு விரல் சின்ன பார்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு துண்டாகுதுன்னு வைங்க. அந்த இடத்த உடனடியாக க்ளீன் பண்ணி ஒரு ஸ்டெரைல் காஸ் பீஸ் அப்படின்னு ஸ்டெரைல் பேண்டேஜ் போட்டுட்டு அதை ஒரு பிளாஸ்டிக் இதில் ரேப்பரில் உள்ளே போட்டு அதை சீல் பண்ணி அந்த பிளாஸ்டிக் ரேப்பரை ஐஸ் மேலே வைக்கணும். வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே வந்துட்டு ஐஸ் எடுப்போம், அப்படியே அந்த பார்ட்டை வந்து ஐஸ் மேலே வச்சுருவோம். அப்படி வைக்கக்கூடாது. ஒரு பிளாஸ்டிக் ரேப்பரில் இந்த பார்ட்ஸை போட்டுட்டு அந்த பிளாஸ்டிக் தான் வந்துட்டு அந்த ஐஸ் மேலே கான்டாக்டில் இருக்கணும். அப்படி வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ வித்தின் 6 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்துட்டு வரும். இப்போது இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அந்த இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வெட்டுப்பட்ட துண்டை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, வெட்டுப்பட்ட இடத்த வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. அந்த இடத்துலேருந்து நிறைய ப்ளீடிங் ஆகும். ஸோ அதை வந்துட்டு அட்ரஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு முதலுதவி செய்யும். அங்கே வந்துட்டு ஒரு பேண்டேஜ் போட்டு ரத்த கசிவு அதிகம் இல்லாமல் தடுத்து கரெக்டாக வந்துட்டு ஷிட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் அந்த ரீஇம்ப்ளான்டேஷன் வந்துட்டு கண்டிப்பாக பண்ண முடியும். தேங்க்யூ டாக்டர். அடுத்து இந்த சயாட்டிக்கான்னு சொல்லிட்டு ஒரு நரம்பு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. உட்காந்த நரம்பு இழுக்குன்றாங்க, நரம்பு ஓடி உடம்பு ஃபுல்லாக வரும் அப்படின்றாங்க. அது எப்படி குணப்படுத்தலாம் டாக்டர்? எதனால் வருது? இப்போ நம்ம முன்னாடியே நம்ம ஸ்பைன் பற்றி பேசணும் இல்லையா? ஸ்பைனல் கார்டில் பார்த்தீங்கன்னா முதுகு எலும்பு இருக்குது இல்லையா? முதுகு எலும்பில் ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் நடுவில் ஜவ்வு இருக்கும். தட் இஸ் கால்ட் டிஸ்க். அந்த டிஸ்க்குங்கிறது என்ன? ஒரு சாஃப்ட் ஜெலாட்டினஸ் மெட்டீரியல். இது வந்து நார்மலாக இதோட ஃபங்க்ஷன் என்ன? நம்ம வந்துட்டு நிற்கிறோம், குனிகிறோம், திரும்புகிறோம், இந்த பக்கம் திரும்புகிறோம், இந்த பக்கம் திரும்புகிறோம். இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் நம்மளுக்கு தேவைப்படுது. இதை கொடுக்கறது தான் இந்த டிஸ்க். இப்போது இந்த டிஸ்க் ஏஜ் ஆக ஆக அதோடைய நீர் சுரப்பு வற்றி டீஹைட்ரேட் ஆகி நழுவி காலுக்கு வர இந்த ஷயாட்டிக் நர்வ் அப்படிங்கிற நரம்பை அழுத்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த ஷயாட்டிக்காங்கிற இந்த பெயின். ஸோ இப்போ இதுக்கு வந்து மைல்டு அண்ட் மாடரேட் ஸ்டேஜில் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ரொம்ப வெயிட் தூக்காமல் இருக்கிறது, ரொம்ப வந்துட்டு மாடிப்படி ஏறாமல் இருக்கிறது, கரெக்டான வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிறது, ஃபிசியோதெரப்பி பண்ணுறது, இடுப்பு ரொம்ப அசைக்காமல் இருக்கிறதுக்கு பெல்ட் போடுறது, இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜில். ரொம்ப சிவியராக வந்துருச்சு அப்படின்னா நம்ம டிஸ்கை ஆப்ரேட் பண்ணி அதை ரிமூவ் பண்ண வேண்டியது. லேடிஸ்க்கெல்லாம் அடிக்கடிக்கு போன், அதாவது ஆண்களுக்காக லேடிஸ் போன் வந்து ரொம்ப வீக்காக இருக்குமா? ஏன் அவங்களுக்கு வந்து அடிக்கடிக்கு ஃப்ராக்சர் ஆகுறதோ மற்றபடி எனக்கு டக்குன்னு உடனே வந்து ஒரு எலும்பு ஆரோக்கியம்னாக்கா அவங்களுக்கு தான் லேடிஸ் தான் அது ஆகிறாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா லேடிஸோடைய அந்த மார்ஃபாலஜியே மேல்கிட்ட இருந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். அது எப்படி அப்படின்னா டென்சிட்டி வந்து மேல்ஸை விட ஃபீமேல்ஸ்க்கு டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த அடர்த்தி வந்து போனோட அடர்த்தி கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து இந்த மெனோபாசலுக்கு அப்புறம் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஆஸ்டியோபோரோசிஸ் வர்றது வாய்ப்பு அதிகம். ஸோ இதனால் அவங்க என்ன ஆகும், அவங்களோட போன் வந்துட்டு லேசாக அவங்க கீழே விழுந்தாலே உடையிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அப்போ பெண்களுக்கு வந்து எலும்பு பாதுகாப்புக்குரிய ஆலோசனை என்ன சொல்லுவீங்க டாக்டர்?
அவங்க சரியாக சாப்பிடணும். அதே தான் உடற்பயிற்சி. இப்போது மெனோபாசலுக்கு அப்புறம் கைனகாலஜிஸ்ட்டுக்கு போய் ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அதெல்லாம் எடுத்துக்கணும். விட்டமின் டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சன்லைட் எக்ஸ்போஷர். அப்புறம் ரொம்ப வந்துட்டு ஏஜ் ஆக ஆக நம்ம பெண்கள் எப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேஜ்லேயும் ரிட்டையர் ஆக மாட்டாங்க. மேல்ஸ் வந்துட்டு ரிட்டையர் ஆவாங்க, ஃபீமேல்ஸ் ரிட்டையரே ஆக மாட்டாங்க. போயிட்டே எல்லாம் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சாங்கன்னா சமைப்பாங்க, வீடு ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் பண்ணுவாங்க, வேலைக்கு போவாங்க, பசங்களுக்கு வந்துட்டு எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய ஒர்க் பேட்டர்ன் வந்துட்டு ஈவன் ஆஃப்டர் 50, 60, 70 அவங்க வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸை லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கணும். செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் செய்யணும். ரொம்ப வந்துட்டு உடம்பை ஸ்ட்ரெயின் பண்ணி வருத்திக்கக்கூடாது. அப்புறம் உடல் நலத்தில் பெண்கள் வந்து அவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். டாக்டர், இவ்வளோ நேரம் எங்களுடைய எல்லா கொஸ்டின்ஸுக்கும் தெளிவாக ரொம்ப அழகாக விளக்கமாக ரொம்ப அருமையாக நிறைய சந்தேகங்களுக்கு வந்து தெளிவாக பதில் சொல்லிக்கிறாங்க. எங்கள் ராணி சார்பாகவும் ராணி குடும்பத்தின் சார்பாகவும் இளந்தின் குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். மிக்க நன்றி. தேங்க்யூ.